Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Sorry friends, நேற்று நான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் அதனுடைய அதுக்கப்புறம் ஆனதான் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம திரும்பவும் வந்து லைவில் பார்ப்போம். இது என்ன அப்படின்னா க்ரூட் ஆயிலில் சில்வர் மைக் 5 o'clock ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய நம்பர்கள் வந்து இதில் வெற்றிகரமாக பண்ணிட்டு வரீங்க. ஸோ கமெண்ட்டில் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் டிசேபிள் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து டிசேபிள் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்து எனேபிள் பண்ணிவிடுவேன். அதுவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் அவங்களோட இந்த இது தெரிவிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது டிசிப்ளினோடு பண்ணால் எல்லா ப்ராஃபிட்டும் பண்ணலாம். கண்டினியூவாக இன்றைக்கி நேற்று 14th டே, இன்றைக்கி வந்து 15th டே. ஓகேங்களா? ஸோ 15th டே என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட வந்து கண்டினியூவாக 10 to 10 days வந்து கண்டினியூவாக ப்ராஃபிட்டில் வந்துருக்குங்களா. ஸோ நம்ம என்ன வந்து இப்போ லாஸ் எதிர்பார்க்கணும். லாஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கணும். அதாவது மண்டேயில் இன்றைக்கோ இல்லை மண்டே வந்து நமக்கு டபுள் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லை ட்ரேட் பண்ணாமல் விட்டாலும் பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன். எவ்ரி நான் ட்ரேடில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மினிமம் வந்து ஒரு 5 to 7 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் வந்துச்சா அதுக்கப்புறம் 5 days வந்து விட்டுடுங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் 399 பிரைம் சார் எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து உங்களுக்கு என்னுடைய லிங்க் மூலிமா யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துறேன். லைஃப் டைம் ஃப்ரீ. ஓகேங்களா? 399 வந்து இப்போ இல்லை. ஸோ 399 அந்த ப்ரைமில் இப்போ யாரெல்லாம் அதை சேர விருப்பப்படுறீங்களோ என்னுடைய கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 399 ப்ரைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் அதோட பெனிஃபிட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பர்சனல் வியூ உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறீங்களா, சேம் அதே மாதிரி தான் ப்ரைமில் என்னுடைய பர்சனல் வியூஸாக உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சேம் அதே மாதிரி தான். ஆனால் மந்த் எண்டில் ஒரு வெபினார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா? ப்ரைமில் யாராக இருக்கீங்களோ அவங்களுக்கு மந்த் எண்டில் ஒரு வெபினார் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தால் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் வாட்ச் பண்ணிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் இந்த க்ரூட் ஆயில் செட்டப் பார்த்துக்கலாம். எப்படி என்னன்னு ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கலாம். ஒரு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா ஒரு டைம் பார்த்துங்க. லாங்குவேஜ் எதுக்கும் நாட் நெசசரி ஃபார் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நான் என்ன காமிக்கிறேன் அதை பார்த்துங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ்னா இருக்கட்டும், மதர் டேங் எதுவும் இருக்கட்டும் பரவாயில்ல. இந்த க்ரூட் ஆயில் வந்து 5 o'clock 5 minutes டைம் ஃப்ரேம். இது 5 o'clock இருக்குல்ல, இந்த கேனல் சைஸ் வந்து மினிமம் வந்து 8 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 6 பாயிண்ட்ஸ் இருக்கணும். பஃபர் ப்ரைஸ் சேர்த்து வந்து 8 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் வந்து பஃபர் ப்ரைஸ் இருக்கணும். மினிமம் கேனல் சைஸ் வந்து 8 பாயிண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து 13 பாயிண்ட்ஸ். ஓகே. இதில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் வந்து சிங்கிள் குவான்டிட்டி, ஆப்போசிட் சைடில் டபுள் குவான்டிட்டி. ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா, இஃப் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்ட் யூ கேன் புட் த டபுள் குவான்டிட்டி. ஓகேங்களா? பார்க்கலாம், வி வில் சி. அதே மாதிரி சேம் லைக் தட். இப்போ பாருங்கள், சில்வர் மைக்கில் அதே மாதிரி தான். சில்வர் மைக்கில் 10 minutes டைம் ஃப்ரேம், சேம் 5 o'clock ஸ்ட்ராட்டஜி. கேனல் சைஸ் ஷுட் பி 100 பாயிண்ட்ஸ். ஓகே. மேக்ஸிமம் 250 பாயிண்ட்ஸ். ஓகே. அதாவது அந்த கேனல் பஃபர் ப்ரைஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டுங்க. இதுவும் 5 o'clock கேனல் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. வெயிட், வில் சி. நேற்று ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. நிறைய நண்பர்கள் நம்பிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி லாஸையும் எதிர்பாருங்க. ப்ராஃபிட் மட்டும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த லாஸையும் எதிர்பாருங்க. லாஸும் உங்களுக்கு எடுத்துக்கணும். லாஸ் எடுத்தால் தான் மந்த் எண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் வருமே தவிர, இல்லை எனக்கு லாஸே வேணாம், எனக்கு லாஸ் வரக்கூடாது அப்படின்னா எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி தான். மந்த் எண்டில் ப்ராஃபிட் வருமே தவிர ப்ராஃபிட் டெய்லி கண்டினியூ ப்ராஃபிட் வரும்னு சொல்லவே மாட்டேறாங்க. ஆனால் எதிர்பாராதது தான் லாஸ்ட் வந்து 10 days கண்டினியூ ப்ராஃபிட் வந்துச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு லாஸ் கொடுக்குதா இல்லை ப்ராஃபிட் கொடுக்குதான்னு பார்க்கலாம். கேனல் சைஸ் ஃபினிஷ் ஆகட்டும். ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் செட்டப் தான் ஃபினிஷ் ஆகும். ஏன்னா வந்து 5 minutes டைம் ஃப்ரேம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கலாம். ஒரு சில நாள் அந்த கேனல் சைஸ் ஸ்மாலாக இருந்ததை அவாய்ட் பண்ணிடுங்க. ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே. இன்னும் 2 minutes இருக்குது கேனல் சைஸ் வரதுக்கு. 2 minutes. 87.91 இல்லை, வெயிட். ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் 24th வெபினார் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விருப்பப்படுறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். 3 days வெபினார் பேசிக். அதாவது இன்னும் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் 1 year ஆச்சு, 6 months ஆச்சு அப்படின்றவங்களுக்கு, அதாவது ஆரம்ப கட்டத்திலேருந்து 1 year வரல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 2 years நீங்கள் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் வந்து 2 years தான் ஆச்சு அப்படின்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் பேசிக் வெபினார்னு சொல்கிறது. பேசிக் வெபினார்னு சொன்னால் எல்லாமே எதுவும் சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க. இப்போ எல்லாம் புரிஞ்சுருக்காங்க. பேசிக் வெபினார் மீன்
2 வருஷம் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் பேசிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகே, நான் அட்வான்ஸ் லெவலேருந்து ஒரு 5 to 6 years 10 years பண்ணுறவங்க அட்வான்ஸ் லெவல் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அட்வான்ஸ் லெவலில் இருப்பாங்க. பிஃபோர் 3 years 2 years இருக்கவங்களாம் பேசிக் லெவலில் தான் இருப்பாங்க. ஓகே, நமக்கு தேவையான கேனல் சைஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஒருவேளை நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா பஃபர் பி 2 ஓகே 10 points. சூப்பர், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேனல் சைஸ் ஃபினிஷ் ஆகட்டும். 13 points மேலே போயிடுச்சுன்னா விட்டுட்டுங்க, லிமிட். The candle size should be below 13 points, above 6 points. ஓகே, கேனல் சைஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்பர் சைடு போனால் பை பண்ணுவோம், லோயர் சைடு தான் சேல் பண்ணுவோம். ரிஸ்க் ரேஷியோ இஸ் 1.5. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் see what happen. $1.5 risk ratio. If stop loss trigger, அதாவது stop loss trigger ஆயிடுச்சு அப்படின்னா டபுள் குவான்டிட்டி பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் 10 points, டார்கெட் 15 points. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எந்த பக்கம் ட்ரிகர் ஆகுதா, ட்ரிகர் ஆன உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில டைமில் 1 hour 1.5 hour ஆகிடுது. ஸோ வெயிட், எந்த பக்கம் ட்ரிகர் ஆகுது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்ரூட் ஆயில் டார்கெட் கிட்ட வந்துட்டு இருக்குது. ஜஸ்ட் நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஒரு பாயிண்டில் நம்ம எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் எஸ்கேப் நம்மளுது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எஸ்எல் ஜஸ்ட் அந்த பாயிண்டில் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இல்லைனா இன்றைக்கி வந்து நமக்கு டபுள் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்ருக்கோம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நமக்கு டார்கெட் வருதா. இன்னும் வரல, நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகலை. இன்னும் இருக்குது 2 points 3 points இருக்கணும். ஏன்னா இது மாதிரி டைமில் சில டைமில் ஆகும். சில டைமில் வந்து அந்த பாயிண்ட் வந்து எஸ்எல்னு ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஒரு சிலர் வந்து அந்த 96 97 அந்த 1 பாயிண்டில் என்ன வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ மெயின் என்னென்னா டெய்லி டார்கெட் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. மெயின் டெய்லி ப்ராஃபிட் வருதுன்றதுக்காக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நான் எல்லா நண்பர்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு லாட் ட்ரேட் பண்ணுங்கள் போதும். அதிகமான லாட் போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க ப்ராஃபிட் வருது அப்படின்றதுக்காக. ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் டபுள் சைட் கன்ஃபார்மாக ஸ்டாப் லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்னன்னா உங்களுக்கு 3 நாளுடைய ப்ராஃபிட் எடுத்துரும். ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி பாருங்க, ஜஸ்ட் எஸ்கேப் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல நமக்கு மேலே ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி டபுள் சைட் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இந்த பக்கம் பை ஆகிருக்கு, இந்த பக்கம் சேல் டபுள் குவான்டிட்டி, திரும்ப அந்த பக்கம் டபுள் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு வேணுமா தான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போய் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன். என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் என்னோட கீழே கொடுத்துருக்க லிங்க் மூலிமா நீங்கள் 3 அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது ஷூட்டபுளாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்குதுன்னு. இல்லை என்னுடைய சஜஷன் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இப்போ பாருங்கள், இது ட்ரேட் பண்ணது வந்து FYERS, இது நான் பண்ணிகிட்டு இருக்குது. இல்லை வேறு ஒரு சில காரணத்துக்காக ஒரு சில புரோக்கர்ஸ் தேர்ந்தெடுத்திருப்போம். ஓகேங்களா, ஒருத்தர் மார்ஜின் அதிகமாக கொடுப்பாங்க, எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும். ஒரு சில வந்து பிளாட்ஃபார்ம் நல்லாயிருக்கும், ஒரு சில வந்து சார்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒன்றுல ஒரு சில விஷயம் இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் வேறு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை உங்களோட ஒய்ஃப் பேர்லையோ உங்களுடைய ரிலேஷன் யார் பேர்லையோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.